ஹே மச்சா, இவ்வளோ நாளா ஒரு ரூல் இருந்துச்சு. உன்கிட்ட காசு அதிகமா இருந்தா நீ தான் அந்த ஏரியாவுக்கே டான். கிரிப்டோ பாஷையில சொன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். அதிகமா காயின் வச்சிருக்க வந்தா முடிவெடுப்பான். இது என்ன மச்சான் நியாயம்? நம்ம ஊர் பஞ்சாயத்துல கூட இப்படி நடக்காது. ஆனா இப்போ ஒருத்தர் உள்ள வந்து மொத்த ஆட்டத்தையும் மாத்திட்டாரு. அவர் பேரு VRF, வெரிஃபயபிள் ரேண்டம் ஃபங்க்ஷன். சிம்பிளா சொன்னா இது ஒரு டிஜிட்டல் குலுக்கல். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு கல்யாண பந்தில் வரிசையில் உட்காந்துருக்கவனுக்கு மட்டும்தான் வடை கிடைக்குமே இல்லாம கடைசி வரிசையில் இருக்கிற நம்மளுக்கும் வடை கிடைக்கிறதுக்கு வழி பண்றது தான் இந்த VRF. யாரு பெரிய ஆளு யாரு சின்ன ஆளுன்னு பார்க்காம அந்த நிமிஷம் யாரு நேர்மையா இருக்காங்களோ அவங்க கையில பவரை கொடுக்கும். இது எப்படின்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல அம்பையரே இல்லாம தேர்ட் அம்பையரும் இல்லாம கடவுளே வந்து தீர்ப்பு சொல்ற மாதிரி ஒரு துளி கூட பாரபட்சம் இருக்காது. இது 1999 சில்வியோ மிகாலி ஆல்கோரான் நிறுவனத்தின் நிறுவனர் அவரது குழுவினரால் உருவாக்கப்பட்டது. கிரிப்டோ உலகத்துல ஏற்கனவே பெரிய ப்ராஜெக்ட்கள் இந்த VRF தொழில்நுட்பத்தை வெவ்வேறு விதமா பயன்படுத்திட்டு வராங்க. ஒரு பிரைவசி நெட்வொர்க்ல அதிகாரத்தை உடைச்சு எல்லாருக்கும் சமமா கொடுக்கிற இந்த அதிரடி மாற்றத்தை இவங்க இப்போ கையில் எடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா இதை பத்தி பேசுறேன்? டேட்டா தான் பவர்னு சொல்ற இந்த உலகத்துல அந்த பவரை சாதாரண மக்கள்கிட்டயே திருப்பி கொடுக்கிற ஒரு விஷயத்த ஒரு காயின் பண்ணுதுன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? யோசிச்சு பாருங்க மச்சான். அதிகாரம் ஒருத்தன் கையில மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் சமமா போகுது. இதுதான் உண்மையான சுதந்திரம், டீசென்ட்ரலைசேஷன். அது என்ன காயின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்மளுடைய இந்த சேனல்ல போடுற வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா அந்த வடை மேட்ரை மறந்துடாதீங்க. நான் போயிட்டு வரேன், பார்ப்போம். டாடா, பாய் பாய்.